பிப்ரவரி 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அமெரிக்காவை சேர்ந்த மெட்டா நிறுவனத்துக்கு சொந்தமான வாட்ஸ்அப் செயலியை தடை செய்துள்ள நாடு எது? ரஷ்யா. செகண்ட் ஒன், இந்தியாவிலேயே முதல் முறையாக மெல்லிசை சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? மும்பையில். மும்பை நரிமன் பாயிண்டில் இருந்து ஒர்லிக்கு வடக்கு நோக்கி செல்லும் கடற்கரை சாலையில். இந்த இசை சாலை உலகிலேயே 5வது சாலையாக விளங்குகிறது. தேர்ட் ஒன், டெல்லியில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் போட்டியில் வெண்கலம் வென்ற இந்திய வீரர் யார்? அனிஸ் பன்வாலா. ஃபோர்த் ஒன், நாகாலாந்தில் நடைபெற்ற 5வது ருசோமா ஆரஞ்சு விழா 2026இன் கருப்பொருள் என்ன? அபண்டன்ஸ் ஆஃப் ருசோமா. ஃபிஃப்த் ஒன், 2025-26 மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த ஆத்ம நிர்பதா இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? மத்திய பிரதேசத்தின் சோகோர் மாவட்டத்தில் உள்ள அம்லாஹாவில். இந்த திட்டத்தின் நோக்கம் பருப்பு வகைகளின் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைய செய்வது. சிக்ஸ்த் ஒன், மேற்கு வங்காள கடற்கரையில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த 2 புதிய கடற்புழு இனங்கள் எவை? நாமலிகாஸ்டி சோலெனோடோக்நாதா மற்றும் நேரிஸ் திருதியே. செவன்த் ஒன், சர்வதேச எரிசக்தி நிறுவனம் வெளியிட்ட உலகளாவிய மின்சார சந்தைகள் 2026 அறிக்கையின்படி உலகளாவிய மின்சார தேவை 2030 வரை ஆண்டுதோறும் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது? 3.6%. எய்த் ஒன், ஏஐ அடிப்படையிலான கற்றல் தளம் பதாய் வித் ஏஐ எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? இமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டம். நைன்த் ஒன், சர்வதேச வலிப்பு தினம் பிப்ரவரி 10. 2026இல் இதன் கருப்பொருள் எபிலெப்சி பிளட்ஜ். 2015 முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தின் 2வது திங்கட்கிழமையில் இது அனுசரிக்கப்படுகிறது. 10th ஒன், சத்தீஸ்கர் ஜக்தல்பூரில் நடைபெற்ற பஸ்தர் பாண்டும் பழங்குடியினரின் திருவிழாவை தொடங்கி வைத்தவர் யார்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 11, அஷ்டலட்சுமி தர்சன் இளைஞர் பரிமாற்ற திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கி உள்ளது? வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகம். லாஸ்ட் ஒன், ஆகா ஸ்பேஸின் சந்திர வாழ்விட பணியை முடித்த பிறகு 17 வயதான ஆதித்ய பாண்டியா இந்தியாவின் இளைய ஆண் அனலாக் விண்வெளி வீரராக மாறியுள்ளார்.